ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து எங்களுக்கு ஒரு கட்டிங் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த கட்டிங்கு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ரெடி அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆம்கோல் இந்த நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அதுலேருந்து இந்த ஆம்கோல் ஸ்டிச்சிங் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பேக் நெக்கு நீளம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு நீளம் எவ்வளோ இருக்குன்னு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் நீளம் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளந்து பார்க்க வேண்டியது. ரொம்ப ஈஸி அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணியது. இப்போ வந்து நம்ம எப்படி அதை கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க கிளாத்தை. போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம பேக்கில் வந்து ஃபோல்டிங்க்காக ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நீளம் வந்து ரெடி அளவு வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு 14 இன்ச்சு இருந்து அந்த 14 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா வண்ணம் வந்து நான் வந்து ஒரு 10 இன்ச்சு நம்ம வச்சுருக்கிறேன். அதில் வந்து 9.25 இருந்து கஸ்டமர் வந்து எனக்கு 1/4 இன்ச்சு கூடுதல் வேணான்னு சொன்னாலும் நான் 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 8 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சும்போது அந்த ஆம்கோல் ரவுண்டு நமக்கு வந்துடும். இப்போ கழுத்தகலை வந்து 2.5 வச்சுருக்கிறேன். ஷோல்டர் வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கு நீளம் வந்து 6 இன்ச்சு. மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு இணைச்சிக்கலாம். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து வளைய வரைஞ்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி 1.25 இன்ச்சில் பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அதையும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் வளைச்சி. அதுக்கப்புறமா பேக் நெக் ரவுண்டு அதையும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம எங்கே லைன் போட்டிருக்கோமோ அந்த அளவில் நம்ம அப்படியே நம்ம அந்த பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் துணியை. போட்டுட்டு அதில் கிராஸாக பீஸ் இருந்தால் அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஹெம்மிங் பண்ணியதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு அதே நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு எடுக்கலாம். ரெடி அளவு வந்து ஒரு 7 இன்ச்சு அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வண்ணம் வந்து 7.25 மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கேப் வந்து 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துலேருந்து 2 இன்ச்சு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே நம்ம இறக்கி பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம குளிச்சு கட் பண்ணுவோம் பாருங்கள், அதுக்காக. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணும்போது ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக் பார்ட்டை அதுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு அது எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே அளவு தான், நான் அதே அளவில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம லைன் போட்டு இணைச்சிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்டில் நம்ம வந்து குளிச்சு வரைக்கும் பாருங்கள், அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு
பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு அதே நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு வெளிப்பக்கம் உள் பக்கம் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்டுக்காக மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நெக்கு நம்ம ரவுண்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இந்த மெயின் டாட்டு வந்து ஒரு 4 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இதுலேருந்து 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு, அதே நம்ம பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா பெல்ட் பட்டி இப்போ கட் பண்ணல. அதுக்காக 2 இந்த மாதிரி துணி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா நீளம் வந்து ஒரு 5 இன்ச்சில் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு துணியை வச்சு நமக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவு, அதோட நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வரைஞ்சதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம பெல்ட் பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர்